வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கலைக்கண்ணன். இது உங்க சேனல். இதுல நினைக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆண்ட்ராய்டு மொபைல்ல இப்படி ஒரு வெப் பேப்பரை பிடிஎஃப் சேவ் பண்றதை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க இன்னைக்கான வீடியோவை பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பிசில இப்படி ஒரு வெப் பேப்பரை பிடிஎஃப் சேவ் பண்றதுன்னு ஒரு வீடியோ இருக்கு. அதை பார்க்காதவங்க டிஸ்கஷன்ல லிங்க் கொடுத்துறேன். அதை போய் பார்க்கணும்னு நினைச்சா பார்த்துட்டு வாங்க. இப்போ மொபைல்ல எப்படி பிடிஎஃப் சேவ் பண்றதும் பார்ப்போம். உங்க ப்ரௌசர்ல போய் நீங்க சேவ் பண்ண நினைக்கிற வெப்சைட்டை ஓபன் பண்ணுங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு கூகுள்ல ஒரு வேர்டு கொடுத்து சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணும்போது நிறைய வெப்சைட் வருது. அந்த வெப்சைட்ல ஒரு வெப்சைட் கிளிக் பண்ணி ஓபன் பண்றேன். அந்த வெப்சைட் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் சேவ் பண்ண நினைக்கிறேன். சேவ் பண்ணனா கீழே ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணலாம். இதெல்லாம் செட்டிங்ஸ்ல ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்றதுக்காக டேப் ஓபன் ஆகும். அதுல பிரிண்ட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு டேப் ஒன்று ஓபன் ஆகும். அந்த டேப்ல பேப்பர் கலர் மாத்துறதுக்கும் சைஸ் செட்டிங்ஸ் மேல இருக்கும். அதுல பாஸ்டிட்னு ஒரு ஆப்ஷன் தெரியும், அதை கிளிக் பண்ணி லேண்ட்ஸ்கேப்புக்கு மாத்துங்க. அப்படி மாத்தும் போது உங்க பேப்பர் வந்து கொஞ்சம் பெருசா மாறும். அதனால அந்த பேப்பரை நீங்க எடிட் பண்றதுக்கும் படிக்கிறதுக்கும் சரி ஈஸியா இருக்கும். அந்த ஆப்ஷனுக்கு மேல இன்னொரு லெட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய பேப்பர் சைஸ் மாத்துறதுக்கான ஓபன் ஆகும். அதை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷனை நான் கிளிக் பண்றேன். அது வந்து PRC 4னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது பேப்பர் கொஞ்சம் சின்னதாகுது. ஸோ ஒரு ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி பேப்பர் சைஸை பார்த்துக்கங்க. நமக்கு ஒரிஜினல் சைஸ் வேணும்னா லெட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஒரிஜினல் சைஸ் மாத்திக்கலாம். இப்போ பேப்பர் எப்படி சேவ் பண்றது பார்ப்போம். சைட்ல சேவ்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஃபைல் லொகேஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணி நீங்க சேவ் பண்ணிக்கலாம். நான் என்னோட டவுன்லோடு ஃபைல்ல சேவ் பண்ணிருக்கேன். இதை இப்போ நம்ம இந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் என் ஃபைல் மேனேஜரை ஓபன் பண்ணி அதில் டவுன்லோடு ஃபைல்ல போய் என்னோட PDF ஓபன் பண்றேன். இது ஓபன் ஆகுது. இப்போ இந்த டெக்னிக் நல்லாவே ஒர்க் ஆகுது, நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த டெக்னிக்கை ஏன் சொல்லி கொடுத்தனா, இப்போ எல்லாரும் கையிலையும் ஆண்ட்ராய்டு இல்லை ஐபோன் கண்டிப்பா எல்லாரும் கையிலையும் இருக்கும். ஸ்கூல் படிக்கிறவங்க சரி, காலேஜ் படிக்கிறவங்க சரி, இப்போ படிக்கிறதுக்கு நோட்ஸ், அசைன்மெண்ட், ப்ராஜெக்ட் இதெல்லாம் செய்யணும்னா வெப்சைட்ல போய் சர்ச் பண்ணுவாங்க. சர்ச் பண்ணும்போது அது வந்து ஒரு வெப் பேப்பர் இருக்கும், அதை அவங்க சேவ் பண்ண தெரியாது. அதனால அவங்க மொபைல ஸ்கிரீன்ஷாட் பண்ணிப்பாங்க. அதனால மறுபடியும் அதை ரீஎடிட் பண்ணணும்னா அதை டைப் பண்ணி டைம் பாஸ் பண்ணணும். அதனால காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது. அதனால PDF சேவ் பண்றதுனால காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நான் இந்த டெக்னிக் சொன்னேன். இந்த டெக்னிக்கை நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இது போல நிறைய வீடியோ வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.